Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா படிக்கிறீங்களா ராஜா? இன்றைக்கி 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் பெரபோலா தான் பார்க்க போகிறோம். அது எக்ஸசைஸ் 5.2 4th செகண்ட் சம் பார்க்க போகிறோம் ராஜா. பாரு, ஃபைண்ட் வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். இதை நாலும் கண்டுபிடிக்கணும். எந்த பெரபோலாவுக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24y அப்படின்னு பெரபோலா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் லேக்டஸ் ரெக்டம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மு பாருக்கன்னு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24y. அப்போ எக்ஸு இதை நான் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 0வை கழிச்சாலும் அதே தான். அதே மாதிரி ஒய்யை ஒய் மைனஸ் 0ன்னு போகலாம். அப்போ தான் வெர்டெக்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. அதே மாதிரி 24 4 வர மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். 4 × 6, 4 6 24. அப்போ இது நமக்கு என்ன மாடலில் இருக்குது? அப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம் a = 6. ஏன்னா இது என்ன மாடலில் இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a × y மைனஸ் கே அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஏங்கிற இடத்துல 6 இருக்குது, ஹெச் 0, கே 0. அப்போ இதிலிருந்து நம்ம பெரபோலாவை போட்டுடலாம். பெரபோலா பாருங்க கண்ணா, இங்கே பாரு, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24y. அப்போ ஒய் பாசிட்டிவ். இதை தான் உனக்கு நல்ல மெயினில் இருக்கணும். y பாசிட்டிவ். அப்போ y பாசிட்டிவ் அப்படின்னா எங்கே? நம்ம கிராஃபில் அப்வேர்டு. அப்போ நம்ம பெரபோலா ஓப்பன் அப்வேர்டு. நல்லா பார்த்துங்க, பெரபோலா ஓப்பன் அப்வேர்டு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். புரியுதா தங்கம்? அப்போ இது நமக்கு வெர்டெக்ஸ் ஹெச்கே கம்பேர் பண்ணுங்க. அப்போ வெர்டெக்ஸ் வி நமக்கு என்ன சாமி ஆயிரும்? 0,0 ஆயிரும். புரியுதா? இங்கே கம்பேர் பண்ணிப்பார். இதுவும் எதையும் கம்பேர் பண்ண. ஹெச்ங்கிற இடத்துல 0 இருக்குது, கேங்கிற இடத்துல 0 இருக்குது. அப்போ வெர்டெக்ஸ் 0,0. நம்ம ஃபோக்கஸ் பார்க்கன்னு படத்துக்குள்ளே தானே இருக்கும். அப்போ எஃப் வெர்டெக்ஸில் இருந்து ஃபோக்கஸு ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பாருங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும்போது எக்ஸ் 0, ஒய்யோடைய வேல்யூ ஏ. தங்கம், இந்த ஃபோக்கஸை எழுதும்போது கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சாமி, இது எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். இல்லைன்னா டக்குன்னு A,0 A,0ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த ஃபோக்கஸ் வழியாக நம்ம போகிறது லேக்டஸ் ரெக்டம். அது புரியுதா சாமி? லேக்டஸ் ரெக்டம். இந்த லேக்டஸ் ரெக்டம் அப்படிங்கிறதுக்கான நமக்கு பாரு, இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தா இது பாரு, எக்ஸ் 0, இந்த பாயிண்ட் வச்சே சொல்லிடலாம். எக்ஸ் 0 ஒய் ஏ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட் கீழே, இது மேலேன்னா லேக்டஸ் ரெக்டம் மேலே இருந்தால் அதே ஏ டிஸ்டன்ஸ் கீழே நமக்கு என்ன இருக்கும்? டைரக்ட்ரிஸ் இருக்கும். இது டைரக்ட்ரிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் இதுவும் ஏ டிஸ்டன்ஸ் தான் சாமி. இது ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏனா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. புரியுதா சாமி? இதில் தப்பே வராது, ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்போ நம்ம எல்லாமே எழுதலாம். இந்த லென்த்து பார்த்தீங்க, இதுதான் லேக்டஸ் ரெக்டம். லென்த்து பார்த்தா இது 2a, இது 2a, இவ்வளோதான். 2a 2a 4a. அப்போ இப்போ வெர்டெக்ஸ் அதானே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ வெர்டெக்ஸ் வி நமக்கு என்ன? 0,0. ஏன்னா இது ஹெச், இது கே. புரியுதா தங்கம்? ஹெச் பேர் கம்பேர் பண்ணி பாருங்க. ஹெச் 0, கே 0. அடுத்தது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எஃப். அதுக்கான ஃபார்முலா 0,a. அப்போ நம்ம எஃப் 0,a என்ன கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? 6. ஃபோக்கஸ்க்கு அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஈக்குவேஷன் ஆஃப்
டைரக்ட்ரிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் பாருங்க, y ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் ஏ வந்து 6. இது புரியுதா தங்கம்? ஃபோக்கஸ் போட்டாச்சு, வெர்டெக்ஸ் போட்டாச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் போட்டாச்சு. அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் நமக்கு என்ன? 4a. அப்போ தங்கம் 4 இன்ட்டு ஏ வந்து 6. அப்போ 4 6 24. புரிஞ்சுதா ராஜா? தங்கம் நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நல்லா அட்வான்ஸாக இருக்கேன்னா இதை பார்த்தாவே டக்குன்னு சொல்லிவிடலாம் தங்கம். எல்லாமே இது என்ன, ஜஸ்ட்டு 4 இன்ட்டு 6ன்னு பிரிச்சுக்கணும். அப்போ A6 இதெல்லாம் அப்படியே இதுலேயே போடுறது மனக்கணக்கு. பார்த்தா வெர்டெக்ஸ் 0, 0. அப்புறம் ஃபோக்கஸ் YX மேலே இருக்கும். அப்போ 0, A வந்து 6 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து டைரக்ட்ரிஸு. இதை பார்த்தீங்கன்னா லேட்டஸ் ரெக்டம் வந்து y ப்ளஸ் ஏ சொல்லணும். y ஈக்குவல் டு ஏன்னு சொல்லணும். அப்போ டைரக்ட்ரிஸ் y ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ -6. இவ்வளோதான். அப்புறம் இதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.